இவர்கிட்ட சொல்லி பிரச்சனைய தீர்க்கலான்னு போனா, அவரு ஒரு கப்புல டீ குடிங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ஆனா டீ குடிக்கும்போது அவர் சொன்ன விஷயம், அவரோட பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் குடுத்தது. அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பழைய முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து தன்னோட ஆசிரியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி வாத்தியார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே சமயம் தன்னோட வேலை எப்படி இருக்கு? தன்னுடைய லைஃப் எப்படி மாறி இருக்கு? நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை? அதெல்லாம் அவர்ட்ட சொன்னோம்னா, அவருக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கேட்டு அந்த வாத்தியார் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமையல் ரூமுக்கு போறாரு. போயிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல டீயும், அதுக்கப்புறம் டிஃபரெண்டான அந்த கப்பும் எடுத்துட்டு வராரு. அந்த கப்புல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மலிவான கப்பும் இருக்குது, அப்புறம் உயர் ரக பீங்கான் கப்பும் இருக்கு, கண்ணாடியான கிளாஸும் இருக்கு, அப்புறம் அந்த தங்கத்தாலான கிளாஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாம் அப்படியே அந்த மாணவர் முன்னாடி வச்சுட்டு, உங்களுக்கு எந்தெந்த கப்பு வேணுமோ அதுல எடுத்து அந்த டீயை ஊத்தி குடிங்கப்பா அப்படின்றாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா, இந்த விலை அதிகமா இருக்கிறதும், கண்ணாடி இதுல உருவாகுறதும், அழகான கோப்பை அந்த மாதிரிலாம் தான் மட்டும்தான் செலக்ட் பண்றாங்க. அந்த பிளாஸ்டிக் கப் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து தொடவே இல்ல. எல்லாரும் அப்படியே அதுல ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அப்படியே வாத்தியார் வந்து சொல்றாரு, "ஏம்பா எல்லாரும் கவனிச்சீங்களா?" அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம அப்படியே பாக்குறாங்க. "நான் வந்து உங்களுக்கு டீ தான் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க அந்த டீய விட, அந்த டீய ஊத்துறதுக்கான அந்த கோப்பைய பாக்குறதுலயே நீங்க வந்து உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கைன்றது அந்த டீ மாரி. வேலை, பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கப்புங்க மாதிரி. சோ அதெல்லாம் வந்து ஒரு கருவியே தவிர, அது வந்து வாழ்க்கையோட தரத்த தீர்மானிக்காது. சோ வந்து நீங்க அந்த கப்பு, கிளாஸ் அதெல்லாம் பாக்குறத விட, அந்த டீய என்ன பண்ணலாம்? அதாவது வாழ்க்கைய மேம்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்க பிரச்சனை எல்லாம் தீரும்பா அப்படின்றாங்க. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில தேவையானதை மட்டும் பார்த்து செஞ்சோம் அப்படின்னா எப்பயுமே வெற்றி தான். தேவையில்லாத செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு தோல்வியாகவும் பாரமாகவும் தான் இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.